வெல்கம் டு ஜோனாஸ் உலகம். ஸோ இது என்னென்னா ஊர்லேருந்து வந்த கருப்பட்டி, நம்ம கன்னியாகுமரியில் உள்ள கருப்பட்டிங்க. இதில் வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்து பூத்துருக்கு. ஸோ இதை இப்படியே விட்டுட்டோன்னா அப்படியே கெட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அந்த பாகை வந்து நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப நாள் வந்து நமக்கு ஓடும், பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்கு நமக்கு இந்த கருப்பட்டியெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா கரைச்சி பாகு பதத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு எந்த கரம்பலும் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா கருப்பட்டியுமே உங்களுக்கு கரைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நுரையாக இருக்குது பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த நுரையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக இதை இப்போ எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி நான் இப்போ காமிக்கிறேன். இது மாதிரி இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி கலரில் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.